பிரதமர் மோடி கொடுத்த ஒரு சிக்னல், ஒரே அடியாக இறங்கி அடித்த இந்தியா. மொத்தமும் போச்சு, தலையில் கை வைத்த சீனா. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் மிக முக்கிய உயிர்நாடி சிலிகுரி காரிடார் எனப்படும் சிக்கன் நெக். வெறும் 22 கிலோமீட்டர் அகலமுள்ள இந்த குறுகிய நிலப்பரப்பு இந்தியாவின் அசுர பாதுகாப்பு வியூகத்தில் இமயமலை போல் நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு பக்கம் இணையற்ற வளர்ச்சி, இன்னொரு பக்கம் எஃகு போன்ற பாதுகாப்பு. இதுதான் மோடி அரசின் சமரசமற்ற அணுகுமுறை. எல்லை தாண்டிய சவால்கள் மட்டுமல்ல, உள்நாட்டு அரசியல் சதிகள், வெளிநாட்டில் பணம் வாங்கிக் கொண்டு நாட்டின் பாதுகாப்பை குலைக்க காத்திருக்கும் சக்திகளை தகர்த்தெறிந்து நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பாதையை எவ்வித தடையுமின்றி உச்சத்திற்கு கொண்டு செல்வதே மோடி தலைமையிலான மத்திய அரசின் லட்சியமாக உள்ளது. அந்த வகையில் சிலிகுரி காரிடாரில் ரயில்வே கட்டமைப்பை போர்க்கால அடிப்படையில் பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது வேகம் எடுத்துள்ளன. கூடுதலாக அமைக்கப்படும் ரயில் பாதைகள் என்பவை சாதாரண பயணிகள் போக்குவரத்தை அதிகரிப்பதற்கானது மட்டுமல்ல, எந்தவொரு அவசர கால சூழலிலும் ராணுவ வீரர்கள், அதிநவீன ஆயுதங்கள், எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய தளவாடங்களை கண்மூடித்தனமான வேகத்தில் முன்னரங்கத்திற்கு நகர்த்துவதற்கான எஃகு பாலங்களாகும். சிலிகுரி பகுதியை சுற்றியுள்ள ராணுவ கட்டமைப்புகளும் நாளுக்கு நாள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், டாங் படைப்பிரிவுகள் முதல் தந்திரமான விமானப்படை தளங்கள் வரை வடகிழக்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்காக பல அடுக்கு பாதுகாப்பு அரண்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னணியில் சீனாவின் எல்லை சார்ந்த ஆக்கிரமிப்பு அபாயங்களும் சவால்களும் வெளிப்படையான காரணிகளாக உள்ளன. வடகிழக்கு மாநிலங்களுடன் இந்தியாவின் ஒட்டுமொத்த தொடர்பும் எந்த சூழ்நிலையிலும் எந்த தடையுமின்றி தொடர வேண்டும் என்பதே இந்த நாட்டின் பாதுகாப்பு வியூகத்தின் அடிநாதமாகும். அதற்காகத்தான் புதிய ரயில் பாதைகள், இரட்டை வழித்தடங்கள், முழுமையான மின்மயமாக்கல் மற்றும் நவீன ரயில் நிலையங்கள் என வளர்ச்சியும் பாதுகாப்பும் ஒரே வேகத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் பொதுமக்களின் நீண்டகால கனவுகளும் நிறைவேறுகின்றன. புதிய ரயில்கள் மற்றும் வந்தே பாரத் சேவைகளின் மூலம் வடகிழக்கு மக்களின் போக்குவரத்து பயணம் மேலும் வேகம் எடுத்துள்ளது. மறுபுறம் அண்டை நாட்டுடன் சில ராஜதந்திர சவால்களும் அரசியல் சூழல்களும் நிலவினாலும் இந்தியாவின் நிலைப்பாடு திட்டவட்டமானது. தேசிய பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் இல்லை. அதே சமயம் ராஜதந்திர ரீதியிலான வியூகங்களும் துல்லியமாக கையாண்டு வரப்படுகின்றன. வெளியிலிருந்து வரும் சவால்களாக இருந்தாலும் சரி, நாட்டின் வளர்ச்சி பாதையை தடுத்து நிறுத்த நினைக்கும் சக்திகளாக இருந்தாலும் சரி, மோடி அரசின் பதில் ஒரே வரியில் தெளிவாக உள்ளது. வளர்ச்சியால் நாட்டை உயர்த்து, பாதுகாப்பால் எல்லையை காப்பாற்று. சிக்கன் நெக் பாதையை எஃகு கோட்டையாக மாற்றுவது வெறும் ஒரு ரயில்வே திட்டம் மட்டுமல்ல, வடகிழக்கை இந்தியாவின் இதயத்துடன் பலமான சங்கிலியால் பிணைக்கும் மாபெரும் தேசிய திட்டம். இதுதான் புதிய இந்தியா. வளர்ச்சியும் பாதுகாப்பும் ஒரே வேகத்தில் பாய்ந்து செல்லும் கம்பீரமான இந்தியா.